காய்ச்சல் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த தெனியாய கல்வி பள்ளிய பாடசாலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தென் மாகாண கல்வி செயலாளர் நிஷாந்த பதிரன தெரிவித்துள்ளார். சைபர் குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் நேற்று 198 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காலி தங்கெதர டிக்ஷன் சந்தி பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு மேலதிக உரமானியம் வழங்க அரசு தீர்மானித்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். போலீஸ் பரிசோதகர் பாலித்ரசிங்க சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கிதாரி பயணித்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு போலீஸ் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்பிட்டி ஆலங்குடா பகுதியில் இலங்கை கடற்படை நடத்திய ஒரு சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 622 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மே மாதத்தின் முதல் 10 நாட்களில் மாத்திரம் 46,606 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்த குற்றத்திற்காக ரத்தினபுரியில் உள்ள 3 வர்த்தக நிலையங்களுக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான தொலைக்காட்சி பார்வையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சுமார் 26% வீழ்ச்சியடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கைக்கு வடகிழக்கே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த சில நாட்களில் வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.